ஈஷாய நமக. முருகாசரணம். திருச்செந்தூர் முருகன் கோவில் பன்னீர் இலை விபூதி பற்றி இப்பதிவில் சிந்திக்கலாம். திருப்பதிக்கு லட்டு, பழனிக்கு பஞ்சாமிர்தம் என்கிற வரிசையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் சிறப்பு பிரசாதம் இலை விபூதி. பன்னீர் இலையில் விபூதியை வைத்து வழங்குவதுதான் இது. எந்த கோவிலிலும் இப்படி வழங்குவது கிடையாது. ஆதிசங்கரர் இந்த இலை விபூதியை உண்டு காச நோயை நீக்கிக் கொண்டதாகவும் அதனாலேயே அவர் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் பாடியதாகவும் கூறப்படுகிறது. இன்றும் இந்த விபூதி இலை தீராத பல நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக விளங்கி வருகிறது. திருச்செந்தூர் செல்பவர்கள் இதை தவறாது பெற்று செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். திருச்செந்தூரில் முருகன் சன்னதியில் விபூதி, சந்தன பிரசாதத்தை பக்தர்களுக்கு தரும்போது பன்னீர் இலையில்தான் தருவார்கள். முருகன் ஒரு பக்கத்துக்கு 6 கரங்கள் என 12 கரங்கள் கொண்டவன். அதுபோலவே பன்னீர் மரத்தின் இலைகளிலும் ஒரு பக்கத்துக்கு 6 நரம்புகள் என ஈராறு 12 நரம்புகள் இருக்கும். பன்னீருக்குத்தான் முருகனை சென்று வணங்கும் பக்தர்களுக்கும் அவன் தனது 12 திருக்கரங்களாலேயே இந்த விபூதி, சந்தன பிரசாதத்தை வழங்குவதாக ஐதீகமாகும். அதனால் இது பன்னீர் செல்வம் என்று பக்தர்களால் சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்களுக்கு பன்னீர் இலை விபூதி பிரசாதம் கால காலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இலை விபூதியின் மகத்துவம். அபிநய குப்தர் என்ற சித்தர் ஒருவர் கெடுதல் செய்யும் நோக்கத்தில் ஆதிசங்கரருக்கு செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் செய்தார். இதனால் சூல நோய் உட்பட பல்வேறு நோய்களுக்கு ஆதிசங்கரர் உட்பட்டார். மனமுடைந்த ஆதிசங்கரர் இறைவனை நாடி மனமுருக வேண்டினார். இருந்தும் அவருக்கு நோய் குணமாகவில்லை. அவர் ஒவ்வொரு கோவிலாக சென்று இறுதியாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து மனமுருக வேண்டினார். அப்போது ஆதிசங்கரர் கையில் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. பிரசாதத்தை உடலில் பூசி அதை உட்கொண்டார். சில நாட்களில் அவரை தொற்றியிருந்த நோய்கள் அனைத்தும் முற்றிலும் குணமடைந்தது. அதன் பின்னர் ஆதிசங்கரர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மீது அதிக பற்று கொண்டு மனமுருகி 32 பாடல்கள் கொண்ட சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகம் பாடினார். அந்த 32 பாடல்களும் கோவிலில் சிறப்பு, சுவாமியின் பெருமை போன்றவை குறித்து இருந்தது. அதில் 25வது பாடலில் இலை விபூதியின் மகிமை பற்றி பெருமைப்பட பாடினார். சுப்பிரமணியா, நின் இலை விபூதிகளை கண்டால் கால் கைவலிப்பு, காசம், கயம், குட்டம் முதலிய நோய்கள் நீங்கும். பூதம், பிசாசு, தீவினை யாவும் விட்டுவிடும் என்று சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஆதிசங்கரர் சொல்லியிருக்கிறார். பன்னீர் இலை என்பதற்கு அர்த்தம், இலையில் மொத்தம் 12 நரம்புகள் இருக்கும். முருகப்பெருமான் தனது 12 கரங்களால் இந்த பிரசாதத்தை வழங்கியதால் இந்த பன்னீர் இலையில் முருகப்பெருமானின் 12 கைகள் போன்று இருக்கும் பன்னிரு இலை என்ற பெயர் காலப்போக்கில் மருவி பன்னீர் இலை என கூறப்படுகிறது. முருகப்பெருமானை பூஜித்த தேவர்கள் அனைவரும் இந்த பன்னீர் மரங்களாக இருப்பதாகவும் அதிலிருந்து பெறப்பெற்ற பன்னீர் இலைகள் பிரசாதமாக வழங்கப்படுவதால் அதற்கு தனி மகத்துவம் இருப்பதாகவும் கருதப்படுகிறது. இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தினமும் காலை விஸ்வரூப தரிசனத்தின் போது சுவாமி பாதத்தில் வைத்து பூஜித்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. வேறு எந்த கோவிலிலும் இல்லாத சிறப்பாக திருச்செந்தூர் கோவிலில் இந்த இலை விபூதி பிரசாதம் வழங்கப்படுகிறது. இந்த இலையை நேராக வைத்து பார்த்தால் முருகப்பெருமானின் வேல் போன்று காட்சியளிக்கும். பன்னீர் இலையின் பூவில் உள்ள சாந்த குணசக்தி நிறைவாக உள்ளது. அது நமது உடலுக்கு சில நன்மைகளை தருகிறது என்று சித்த வைத்தியம் கூறுகிறது. இறைவனுடைய பூஜைக்குரியது துளசி, வில்வ இலை, வன்னி இலை. அதே போல இறைவனுடைய பூஜைக்குரியதாக பன்னீர் இலை உள்ளது. பன்னீர் இலையில் உள்ள 12 நரம்புகள் முருகப்பெருமானின் 12 திருக்கரங்களுக்கு சமம் என்று கூறுவர். திருவாடுதுறை திருப்பனந்தாள் குரு
மகா சன்னிதானங்கள் நடராஜ பெருமானை வணங்குவோருக்கு பன்னீர் இலையில் விபூதி பிரசாதம் வழங்கி வருகிறார்கள். நீற்றை பன்னீர் இலையில் பத்திரமாக வைத்துக் கொள்வது செல்வத்தை சேமிப்பது போலாகும் என்று பக்தர்கள் பன்னீர் இலை விபூதியை பக்தியுடன் பத்திரமாக வைத்துக் கொள்கிறார்கள். பக்தர்கள் பன்னீர் இலை விபூதியுடன் இலையையும் உண்டு நோய்களிலிருந்து குணமடைகிறார்கள். அருளாளர் ஆதிசங்கரர் நோய் நீக்கும் உண்மையை பெருமையையும் வல்லமையும் தனது பாடல்களில் எடுத்துரைக்கிறார். பன்னீர் இலை விபூதியை பக்தர்கள் இல்லங்களுக்கு எடுத்து சென்று பூஜை அறையில் பத்திரப்படுத்தி வியாதிகள் வந்தால் செந்தில் முருகனை வேண்டி அணிந்து கொள்கிறார்கள். ஆடு மாடுகள் நோய் கண்டால் நோய் நீங்க வழிபட்டு பன்னீர் இலை விபூதியினை மருந்தாக கொடுத்து நோய் நீங்கியதும் திருச்செந்தூர் முருகனுக்கு காணிக்கையாக ஆடு மாடுகளை செலுத்துகிறார்கள். பன்னீர் இலையும் நற்சந்தனமும் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. அபஸ்மார புஷ்டங்கஷார பிரமேக சௌரோநமாத குல்மாதிரோக மகாதக பிசாச சர்வ பவ பத்ர பூதம் விலோக்கிய கஷ்ணா தாரகாரே தரவந்தே. இப்பாடலின் பொருள், தராகாசுரனை வதம் செய்தவனே, வலிப்பு, காசம், குஷ்டம், சுரம், மேகவெட்டை, குடல் புண், புற்றுநோய், பிசாசு மற்றும் மனபயம் என்னும் நோய்களிலிருந்தும் பன்னீர் இலையில் வைத்து தரப்படும் உன் திருநீற்றை பார்த்த மாத்திரத்தில் பரந்தோடி மறைந்துவிடும். ஆதிசங்கரர் திருச்செந்தூரில் பாடிய சுப்பிரமணிய புஜங்கத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். பார்த்த மாத்திரத்திலே நோய்களை பறக்கடிக்கும் என்று அவர் குறிப்பிடும் பத்திர பூதி என்பது என்ன? பத்திர என்பது இலை, பூதி என்பது நீர். செந்தில் ஆண்டவன் திருக்கோவிலில் இறைவனது பிரசாதமாகிய திருநீர் பன்னீர் இலையில் வைத்து தரப்படுகிறது. இதன் மனமே தனித்தன்மையுடையதாக இருக்கும். இலையினால் விபூதியின் மனம் இன்னும் அதிகரிக்கிறதோ என்று கூட தோன்றுகிறது. என்னவானாலும் சரி, இலை விபூதியில் செந்தில் ஆண்டவனின் அருள் மனம் வீசுகிறது என்பதுதான் நிஜம். இலை விபூதியின் வரலாறு என்னவென்று பார்ப்போம். செந்தூரில் சூரபத்மயர்களை ஒடுக்கிவிட்டு கடற்கரையில் கலங்கரை விளக்கம் போன்று ஒளி வீசி நின்றான் முருகப்பெருமான். அவனது பெருமையை துதித்த வேதகணங்களையும் ஒன்று சேர்த்து செந்திலோனின் மகிமையை விளங்கும் பன்னீர் மரங்களாக இவ்விடத்தில் தோன்றின. எனவே இவற்றின் இலைகளும் வேத மந்திர சக்தியை உடையவை என்கிறது புராணம். பன்னீர் இலையில் பத்திரப்படுத்தப்படும் விபூதியிலும் வேத மந்திர சக்திகள் நிறைந்து விடுகின்றன. தவிர பன்னீர் இலையில் காணப்படும் 12 நரம்புகள் முருகனது 12 கரங்களை நினைவூட்டுவனாக அமைந்துள்ளன. தாடகை என்னும் பெண்ணை ராமபிரான் மூலமாக வதம் செய்த காரணத்தினால் தனக்கு ஏற்பட்ட துன்பம் முதலான நோய்கள் தீர ராமபிரான் தன் கனவில் கூறியபடி செந்தில் ஆண்டவன் இலை விபூதியை தரித்து கொண்டு நோய்களை நீங்க பெற்றார் விஸ்வாமித்ர மகரிஷி. ஆதிசங்கரரும் செந்தில் ஆண்டவனின் நீரும் ஆதிசங்கரது வாழ்விலும் இலை விபூதி மகிமையை விளக்குவதான ஒரு சம்பவம் ஏற்பட்டது. அவருடன் ஏற்பட்ட வாதங்களில் தோற்ற அபினவகுப்தர் என்பவர் அபிசார வேள்வி செய்து சங்கரருக்கு உடலை வருத்தும் நோய் உண்டாக செய்துவிட்டார். அக்காலத்தில் அவர் வட கர்நாடகாவில் உள்ள கோகர்ண திருத்தலத்தில் தங்கி வழிபாடு செய்து வந்தார். ஒரு நாள் இரவு இறைவன் அவர் கனவில் தோன்றி, என் குமரன் சண்முகன் குடியிருக்கும் புண்ணிய தலமான செய்ந்தீர்புரம் என்னும் திருச்செந்தூர் சென்று அவனை தரிசித்தால் உன் நோய் முற்றிலுமாக நீங்கப் பெறுவாய் என்று கூறினார். உறங்கி எழுந்து பார்த்த சங்கரனின் அருகில் விபூதி இருந்தது. கோரக்கணேஸ்வரர் ஆணைப்படி செந்தூர் வந்தடைந்தார். ஆதிசங்கரர் கடலில் நீராடி பின் இறைவன் சன்னதியில் மனமுருங்கி நின்றபோது ஆதிசேஷனாகிய பாம்பு ஊர்ந்து ஊர்ந்து இறைவன் சன்னதியை அடைந்ததை கண்டார். அதே நேரம் அவருக்கும் இறை தரிசனம் கிட்டியது. அவன் அருளாலே மடைத்திருந்த வெள்ளம் போல அவர் திருவாயிலிருந்து ஸ்லோகங்கள் வெளிவந்தன. வடமொழியில் பாம்பை புஜங்கம் என்பர். வடமொழி இலக்கணப்படி புஜங்க விருத்தமாக அமைந்தன பாடல்கள். பாடல் முடிந்து இலை விபூதியை பெற்று அணிந்து கொண்ட சங்கரருக்கு வெகு விரைவில் நோய் குணமாயிற்று.
தெய்வ அவதாரமாக கருதப்படும் ஆதிசங்கரர் நினைத்திருந்தால் தானே நோயை விரட்டியிருக்க முடியும். ஆனால் மானுட அவதாரத்தில் அந்த துயரை தானே அனுபவித்து உலகோருக்கு பத்திர விபூதியின் பெருமையை வெளிப்படுத்த அவள் நிகழ்த்திய திருவிளையாடலே இது என்று கூறலாம். விபூதியே கூலி. சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன் திருவாடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த ஸ்ரீலரணி தேசிமூர்த்தி தம்பதியானர்கள் செந்தூர் மேல கோபுரத்தை நிர்மாணித்தார். பொருள் பற்றாக்குறை ஏற்படவே கூலி ஆட்களுக்கு கூலிக்கு பதிலாக இலை விபூதியை கொடுத்து தூண்டுகை விநாயகர் கோவிலை தாண்டி சென்ற பின் திறந்து பார்க்கும்படி கூறினாராம். அதன்படி திறந்து பார்த்தபோது தம் வேலைக்குரிய கூலி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து மெய் சிலிர்த்தனர் என்கிறது கோவில் வரலாறு. திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பாடிய பகலி கூத்தர் வாழ்விலும் இலை விபூதி பெரும் அற்புதத்தை நிகழ்த்தியது. தீராத வயிற்று வலியால் துடித்த அவரது கனவில் கோவிலில் பூஜை செய்யும் உரிமை உடைய திரிசுந்தரர் போல ஒருவர் தோன்றினார். என் புகழை பிள்ளைத்தமிழால் பாடு, உன் நோய் குணமாகும் என்று கூறி இலை விபூதியை கையில் கொடுத்துவிட்டு மறைந்தாராம். உரையாசிரியர் யுகஸ்ரீ ரசபதி அவர்கள் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் உரையில் இது பற்றி விரிவாக குறிப்பிட்டுள்ளார். கந்தர் கலிவெண்பா பாடிய குமரகுருபரரின் சரித்திரத்தை எழுதருளிய வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் செந்தூர் ஆலயத்தில் அர்ச்சகர்கள் இலை விபூதி பிரசாதத்தை எடுத்து வழங்குவதை குமரகுருபரர் தான் கண்டபடி அழகாக பாடியுள்ளார். இளையமில் குமரவேல் முன் வணங்குவார்க்கு என்றும் துன்பம் இலை, அடுப்பகை சற்றேனும் இலை, பிடிப்பினி நிரப்பும் இலை, அலற்று அலன்று வீழுதல் இலை, பல பவத்து சார்பும் இலை என இலை விபூதி எடுத்தெடுத்தவள் கண்டார் என்று பாடுகிறார். விபூதியின் மகிமையை பாட வந்த அருணகிரிநாதரும் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாத மலர் சூடும் அடியார்கள் பதமே துணை என்று பாடுகிறார். நாமும் ஆறுமுகம் என்று 6 முறை ஓதி இலை விபூதியை தரித்து செந்தில் ஆண்டவன் திருவருளுக்கு பாத்திரமாவோமாக. ஓம் முருகா சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. நன்றிகள் கோடி.